Hello friends, welcome to Mid Wicket Masala. இன்னைக்கு நம்ம பேச போகிறது ரெண்டு மேட்ச். நேற்று நடந்து முடிஞ்ச ராஜஸ்தான் ராயல்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ், இன்னைக்கு நடக்க போகிற சென்னை சூப்பர் கிங்ஸ் vs சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த மேட்சை பற்றி பேசுறது முன்னாடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஐபிஎல் ஃபைனல்ஸ் சென்னை விட்டு போயிடுச்சு. எலிமினேட்டர் மட்டும் தாங்க நடக்க போகுது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, எலிமினேட்டர் மட்டும் இங்கே நடந்து சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆயிடுச்சுன்னா எலிமினேட்டர் போயிட்டா ஃபைனல்ஸ் எங்கே நடந்தால் என்ன பார்த்துக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று புரியாத விஷயம், பெயில்ஸ். இந்த பெயில்ஸ் ஸ்டெம்ப் மேலே இருக்க பெயில்ஸ் பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருக்கு ஐபிஎல்லில். முக்கியமாக இன்னைக்கு ஒரு ஃபுல் டாஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர் போட ஃபுல் டாஸ் பிருத்திவிஷா விட்டார். ஸ்டெம்பில் பட்டு பைல்ஸ் விழவே இல்லை. எனக்கு ஃபுல் டாஸில் பைல்ஸ் விழாது இதுதான் முறை நான் கேள்விப்படுறதே. பைல்ஸை ஆணி அடிச்சுட்டு வச்சுட்டாங்க போலாங்க, மூவே ஆக மாட்டேங்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த நடந்த ஐபிஎல் நடந்த மேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃபாஃப் டூப்ளசி, உமேஷ் யாதவ் பால்ல நேற்று நடந்த ஆர்சிபி சென்னை மேட்ச்சில் நல்ல ஒரு பால் ஸ்ட்ரைட்டன் ஆகி போச்சு, ஸ்டெம்பில் பட்டுச்சு, பைல்ஸ் விழலை. அப்புறம் நம்ம கிறிஸ் லீன் டவல் குல்கர்னி பாலில் போல்டானார் 2 வாரத்துக்கு முன்னாடி, விழலை, ஸ்டெம்ப் விழலை. அவர் அவுட் ஆகிருந்தாருன்னா நீங்கள் மேட்சே மாறியிருக்கும். அதே மாதிரி எம்எஸ் தோனி, ராகுல் விக்கெட் கீப்பிங் பண்ணியிருந்தப்போ கிங்ஸ் 11 பஞ்சாப் போட ஞாபகம் இருக்கா, பேக்கில் அப்படியே தோனி ஸ்டைலில் அப்படி பின்னாடி போட்டார் பாலை ரன் அவுட்டுக்கு, ஸ்டெம்பில் பட்டுச்சு, தோனி வெளில இருந்தார், பைல்ஸ் விழலை. ஸோ டெஃபினட்டாக அடுத்த ஐபிஎல்லில் இது ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ப்ராபப்ளி ஸ்டெம்பில் மட்டும் லைட் வச்சுக்கலாம், பைல்ஸில் இல்லாமல். பைல்ஸில் அந்த லைட் வச்சு இந்த கனெக்டிவிட்டிலாம் இருக்கிறனால அவ்வளோ ஹெவியாக இருக்குது. நார்மலாக இன்டர்நேஷ்னல் மேட்ச் இருக்கிற பைல்ஸை விட ஹெவியாக இருக்கிறதுனால பெயில்ஸ் விழுக மாட்டேங்குது. ஸோ இதனால இல்லாட்டி ரூல் வச்சுக்கலாம், லைட் எரிஞ்சாலே அவுட்டுங்கிற மாதிரி. ஏன்னா நிறைய இது அடிக்கடி ஆகிட்டு இருக்கு. கிரிக்கெட்டு மாதிரி இன்டர்நேஷ்னல் ரூல்ஸுக்கு செட் ஆகாத மாதிரி இருக்குது, அதனால சொன்னேன். இப்போ மேட்சை பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு நாளைக்கு நடக்க போகிற சென்னை சூப்பர் கிங்ஸ் vs சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், இந்த மேட்சை பற்றி பேசலாம். சென்னை 2 தோல்விக்கு அப்புறம் வர்றாங்க, ஹைதராபாத் 2 வெற்றிக்கு அப்புறம் வர்றாங்க. நாளைக்கு சென்னையில் நடக்க போகுது டெஃபினட்டாக. போன தடவை சென்னையும் ஹைதராபாடும் மோதினப்ப தோனி இல்லாமல் மோதினாங்க. அதில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். கடைசி 6 ஓவர் 32 ரன் வச்சு ஒன்றுமே பண்ணல, 130 தான் அடிச்சாங்க, அதை அசால்ட்டாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் இப்போ தோனி இருக்கார். சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோல் டோர்னமெண்ட்டில் ஒழுங்காக ஒருத்தர் ஆடுறான்னா அது மகேந்திர சிங் தோனி மட்டும்தான். அவர் மட்டும்தான் ஆடிட்டு இருக்காரு, வேறு யாருமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நேற்றே சொன்ன மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு பெரிய பிரச்சனை ஓப்பனிங் பேர். ஷேன் வாட்சன் ஒன்றுமே பண்ணுறதில்ல, ராய்னா ஒன்றுமே பண்ணல, கேதார் ஜாதேவ் ஒன்றுமே பண்ணல. அப்புறம் எப்படி 14 பாயிண்ட் எடுத்தாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அது எப்படியோ எடுத்துட்டாங்க. பட் ஆனால் ஏதோ பண்ணி ஜெயிச்சிடுறாங்க. முக்கியமாக அவங்க பவுலர்ஸ், அதுதான் அவங்க ஜெயிச்சு கொடுக்குறாங்க, அதுதான் உண்மை. இம்ரான் தாஹிர், தீபக் சஹார், இந்த மாதிரி ஆளுங்க நல்லா போட்டு ஜெயிச்சு கொடுக்குறாங்க. ஸோ டெஃபினட்டாக பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் தோனி மட்டும்தான் இருக்கார். 57 கூட ஒரே ஒரு மேட்ச் தான் ஆனார், வேறு எதுவுமே ஆடல. ஃபாஃப் ஒரே ஒரு 40 அடிச்சார் கேகேஆரோட, அதுக்கப்புறம் ஒரு பெருசாக ஆடல. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா பேட்டிங் ரொம்ப சுமாராக இருக்குது சிஎஸ்கேக்கு. பவுலர்ஸ் இருக்கிறதுனால ஒரு 160 அந்த ஸ்கோருக்கு மேலே அடித்தாலே சென்னை தடவுறாங்க. ஆக்சுவலாக அதுதான் உண்மை. 170 மும்பையோட செட் பண்ணாங்க, மும்பையோட சேஸ் பண்ணுறப்ப தோற்று போயிட்டாங்க. நேற்று 161 தான் சேஸ் பண்ணுறதுக்குள்ள முக்கிய ரொம்ப கஷ்டப்பட்டு தோனி ஒரு மிராக்கில் நடந்துருந்த ஜெயிச்சிருந்தாருன்னா சிங்கிள் ஹேண்டடாக கொண்டு வந்தார். அவரை தவிர வேறு யாரும் டீமில் ஆடுறதில்ல. ஸோ நாளைக்கு சென்னைங்கிறதுனால டெஃபினட்டாக பெரிய ஸ்கோர் இருக்காது. பட் ஒருவேளை ஒரு 170 175 அடிச்சிட்டாங்கன்னா சென்னை எப்படி விளையாட போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது ஏன்னா இது வரைக்கும் அவங்க சேஸ் பண்ணல அவ்வளோ பெரிய ஸ்கோரை. ஆவரேஜாக 160 150 தான் அவங்களுக்கு சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்களா சென்னை ஸ்குவாட்னு கேட்டிங்கன்னா, ஹர்பஜன் ஃபிட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஹர்பஜன் விளையாட வாய்ப்புகள் இருக்குது. ஷேன் வாட்சனை வச்சுருக்காங்களா இல்லை சாம்பிளிங்ஸ் வச்சுட்டு ட்ராப் பண்ணிவிட்டு சாம்பிளிங்ஸை கொண்டு வராங்களா அப்படின்னு தெரியல. தோனி அந்த அளவுக்கு ஈஸியாக டீமை மாற்ற மாட்டார். பட் டெஃபினட்டாக அவருக்கும் தெரிஞ்சிருக்கும், வாட்சன் ராய்னா 2 பேருமே பெருசாக அளவே இல்லை அந்த டோர்னமெண்ட்டில். அது செம்ம அடி. ஃபாஃபும் போயிட்டாருன்னா ஓவர்சீஸ்க்கு, வேர்ல்டு கப் செலெக்ஷனுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். யாராவது முன்னாடி விளாண்டாகணும். என்ன பண்ணுறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜானி பேர்ஸ்டோவோட கடைசி மேட்ச். இந்த மேட்ச் முடிஞ்சவொன்னே அவர் இங்கிலாந்து போயிடுறாரு. மே 1 வார்னர் போகிறாரு. ஸோ நாளைக்கு ஜெயிச்சு கொடுத்துட்டு போகணும்னு நினைப்பாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் 75% ரன்ஸு வார்னர் அண்ட் பேர்ஸ்டோ 2 பேர் தான் அடிச்சிருக்காங்க. 2 பேரையும் அவுட் ஆக்கிட்டா ஒன்றுமே இல்லை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சேஸ் பண்ணுறப்ப. நாளைக்கு சிஎஸ்கே பவுலர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்பின்னு போட்டால் கூட அவங்க டீம்லேயே ரஷீத் கான் இருக்கார், ஷபாஸ் நடீம் இருக்கார். தோனி ஹேஸ் அ புவர் ரெக்கார்ட் அகெயின்ஸ்ட் ரஷீத் கான். அவர் பெருசாக அடித்ததில்லை. ஷபாஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரையும் தோனி ரொம்பலாம் அடிக்க மாட்டார். ஜென்ரலாக பால் ஸ்பின் ஆகி வெளில போச்சுன்னா தோனி கொஞ்சம் சுமாராக தான் ஆடுவார், நின்று பொறுமையாக ஆடுவார், அட்டாக்லாம் பண்ண மாட்டார். ஸோ நாளைக்கு ரஷீத் கானையும் இவரையும் வச்சு ஷபாஸ் நடீமை வச்சு என்ன பண்ணுறாங்க ஹைதராபாத், தோனி எப்படி அட்டாக் பண்ணுறாங்க தெரியும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தோனி மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு டாப் ஃபார்மில் இருக்கார். அதனால் டெஃபினட்டாக அவரை குறி வைப்பாங்க. அதே மாதிரி இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் செம்ம ஃபார்மில் இருக்கார், 500 ரன் அடிச்சிட்டாரு.
அவரையும் பேட்ஸ்டன் விட்டா அந்த டீம்லேயும் பெருசாக யாருமே ஆடுறது கிடையாது. கேன் வில்லியம்சன் டெஃபினட்டாக ஃபார்முக்கு வர ட்ரை பண்ணுவார். ஏன்னா இவங்க 2 பேரும் போயிட்டா அவரை நம்பி தான் டீம் இருக்கும். பிளே ஆஃப்ஸ் போயிட்டாங்கன்னா அவங்க நிலைமையும் கொஞ்சம் மோசம் ஹைதராபாத். நாளைக்கு சென்னை டெஃபினட்டாக ஜிகே ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் வந்துட்டாங்க. ஸோ சென்னை டெஃபினட்டாக அந்த முதல் இடத்துக்கு போக ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க நாளைக்கு. ஹைதராபாத் அதே மாதிரி அவங்க டீம் ஓவர்சீஸ் பிளேயர் எல்லாம் இருக்கிறப்பே எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு துடிப்பாங்க. நாளைக்கு மேட்சும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பு. நல்ல கான்ஃபிடன்ஸாக வர சென்னை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சென்னையை டெஃபினட்டாக ஜெயிக்க ட்ரை பண்ணுவாங்க. என்ன நடக்குது அப்படின்னு நாளைக்கு வீடியோ முடிஞ்சோன்னா மறுபடியும் அந்த மேட்சை பற்றி பேசலாம். அடுத்து இன்றைக்கி நடந்த டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த மேட்ச். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஒரு சொல்ல வேண்டிய விஷயம் அஜின்கே ரஹானேயோட பேட்டிங். அஜின்கே ரஹானே பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் விளாட்றாரு. ஆவரேஜாக 118 ஸ்ட்ரைக் ரேட் இருந்தவர். எனக்கு இன்னைக்கு அஜின்கே ரஹானே பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரியூ ரசல் வந்து கூடு விட்டு கூடு பாஞ்சி அஜின்கே ரஹானே உள்ள வந்தால் எப்படி விளாடுவாரோ அந்த மாதிரி விளாண்டார் அஜின்கே ரஹானே. 18 பாலில் வெறும் 16 ரன் அடிச்சிருந்தாரு. இஷாந்த் சர்மா கையில் வந்த கேட்சை விட்டார். ஒருவேளை அந்த கேட்சை பிடிச்சிருந்தாருன்னா ப்ராபப்ளி ஐபிஎல்லே முடிஞ்சிருக்கலாம் அஜின்கே ரஹானேக்கு. அந்த அளவுக்கு ஒரு மேலே குற்றச்சாட்டு இருந்துச்சு. அவர் ரொம்ப ப்ரெஷரில் இருந்தார். இந்தியன் ஒன் டே டீமில் போன வருஷம் வேர்ல்டு கப் விளாண்டா இருந்தாரோ ஒரு கண்டென்ஷியல் கூட ஒரு பேர் வரல. 15 கூட ஒரு பேர் வரல அஜின்கே ரஹானே பேர். T20 கேப்டன்சி போச்சு ஐபிஎல்ல. T20 இப்போ பிளேஸே எல்லாருமே எல்லா கிரிட்டிக்ஸும் அவர் எப்படி பேசினா அவர் உண்மையிலேயே தேவையா அந்த டீமுங்கிற மாதிரி எழுதிட்டு இருந்தாங்க. அது இவங்க எல்லாரும் மூக்க உடைக்கிற மாதிரி செம்மையாக விளாண்டார். ஆக்சுவலாக 18 பாலில் 16 ரன் அடிச்சிருந்தவர் அடுத்த 48 பாலில் கிட்டத்தட்ட 89 ரன் அடித்தார். சூப்பராக விளாண்டார். ஒரு நல்ல இன்னிங்ஸு. பட் ஆனால் தோல்வியில் முடிஞ்சது தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. பட் ஓகே. பட் ரஹானே பர்சனலாக ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் அப்படிங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். இந்த மேட்ச் ராஜஸ்தான் தோற்றதுக்கு காரணம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் 13 ஓவரில் 135க்கு 1 இருந்தவங்க கடைசி 7 ஓவர் அவங்களால அடிக்க முடியல. வெறும் 56 ரன் தான் அடித்தாங்க. அதுதான் அவங்களோட தோல்வி காரணம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. 8 ரன் பெர் ஓவர் தான். இப்போ அஜின்கே ரஹானவே எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசி 10 பால்லையோ 12 பால்லையோ 13 ரன் தான் அடித்தார். அதுக்கு மேலே அவரால் ஆக்சிலேட் பண்ண முடியல. இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் லைனப்லேயே ஒரு பெரிய காமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்டன் டர்னர். ரொம்ப எதிர்பார்த்தேன் நான் அந்த 309 அவர் இந்தியா 359 சேஸ் பண்ணுறப்ப இந்தியாவோட அடித்த அடியிலேருந்து இப்போ தாண்டா ஆள் பயங்கரமாக விளாடன்னு எதிர்பார்த்தா அண்ணன் இன்னைக்கு 3வது முறையாக ஐபிஎல்ல டக் அடிச்சாரு. மொத்தமாக 5 டக் அடிச்சிருக்காங்க. வரலாறு தெரியாமல் பேசிட்டோம் நம்ம வரணும் இல்லை. இதுக்கு முன்னாடி கூட ஐபிஎல் வரக்கு முன்னாடி தொடர்ந்து 2 டக் அடிச்சிருக்காரு. இப்போ தொடர்ந்து 3 தடவை ஃபர்ஸ்ட் பால் டக்கு. அவருக்கு நேரம் சரியில்லை. அவர் இதே மாதிரி தான் அஜித் அகர்கார் ஆஸ்திரேலியாவுக்கு 2001 போயிட்டு வரிசையாக டக் அடிச்சுட்டு இருப்பார். அவர் முதல் ரன் அடிச்சப்போ ஸ்டேடியமே எந்திரிச்சு கை தட்டுச்சு. அதே மாதிரி ஆஸ்டன் டர்னருக்கும் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ராஜஸ்தான் பவுலிங் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நல்லா போகிற ஸ்ரேயாஸ் கோபாலோட பவுலிங் எடுப்பல்ல. டியூ இருந்தது தான் காரணம். ஜென்ரலாக ஜோஃப்ரா ஆர்ச்சரும் ஸ்ரேயாஸ் கோபாலும் நல்லா போடுவாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு ஸ்ரேயாஸ் கோபாலுக்கு எடுப்பல்ல. டெல்லி ஜெயிச்சதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பவுலிங்கில் கடைசியில் ரபடா வந்து செமையாக போட்டது. அவன் ஆரம்பத்தில் ஒரு சில ரன் கொடுத்தாலும் கடைசி ஓவரில் சூப்பராக போட்டு 2 விக்கெட் போல்டு ஒரு யார்கரில் செம்ம போல்டு எடுத்தார். அடுத்து லாஸ்ட் பால் அவர் ஒரு விக்கெட் எடுத்தார். ரபடா நல்லாவே போட்டார் பவுலிங்கு. கிறிஸ் மோரிஸும் கடைசியில் நல்லா போட்டார். ஆரம்பத்தில் ரன் கொடுத்தாலும் கடைசியில் ஃபினிஷிங்கில் 2 பேரும் நல்லா போட்டு கண்ட்ரோல் பண்ணி 210 அப்படிங்கிற ஸ்கோரை 191 விட்டாங்க. இந்த ஸ்கோரை ஷிக்கர் தவான் சேஸ் பண்ண முக்கியமாக காரணம் ஷிக்கர் தவான் கொடுத்த ஸ்டார்ட்டு. ஷிக்கர் தவான் பின்னி எடுத்துட்டார். இன்றைக்கி ஷிக்கர் தவான் எப்படி விளாடுவாரோ அந்த மாதிரி விளாண்டார். 27 பால் 54 ரன் சூப்பராக விளாண்டார். பிருத்திவி ஷா ஓரளவுக்கு ஒரு எண்டை பிடிச்சிருந்தாரு. அடிக்காமல் இன்னும் பொறுமையாக ஆடிட்டு இருந்தார். டக்குன்னு ஷிக்கர் தவானும் ஸ்ரேயாஸ் ஐயரும் அவுட் ஆனவுடனே மேட்ச்சு டெஃபினட்டாக ராயல்ஸ் பக்கம் தான் இருந்துச்சு. அவங்களோட டாமினன்ஸ் தான் இருந்துச்சு அப்போ. பட் ரிஷப் பண்ணிட்டு வழக்கம் போல் கண்ணாபண்ணான்னு விளாடாமல் ஓரளவுக்கு தெளிவாக இன்றைக்கி விளாண்டார். நிறைய ரிஸ்க் எடுக்காமல் அதே சமயத்தில் ரன் ரேட்டும் குறையாமல் எங்கே ரிஸ்க் எடுக்கணுமோ அங்கே எடுத்து எங்கே பொறுமையாக ஆடணுமோ அதுமாதிரி ஆடி சூப்பர் இன்னிங்ஸ். ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் ஆடணும். 36 பால் 78 ரன் அடிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் ஹை ப்ரெஷர் சேஸு. அது வந்தப்பயே 10 ரன் பெர் ஓவர். டெஃபினட்டாக இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பிரில்லியன்ட் இன்னிங்ஸ் வரதுனால மெச்சூர்ட் இன்னிங்ஸ் சொல்லலாம். ஒரு சில ரிஸ்க் எடுத்தார். பட் அப்படி தான் ரிஷப் பந்த் விளாடுவார். பட் இதுக்கு முன்னாடி இருக்க இன்னிங்ஸ்லாம் கம்பேர் பண்ணப்போ ரொம்ப நல்லா விளாண்டார். அதே மாதிரி ஷேன் ரூதர்ஃபோர்ட் 11 ரன் அடிச்சிருந்தாலும் அந்த சுச்சுவேஷனில் அவர் அடித்த 11 ரன் ரொம்ப முக்கியமாக போச்சு. 5 பாலில் 11 ரன் அடிச்சிருந்தார். டெஃபினட்டாக ரொம்ப முக்கியமாக போச்சு. இதில் வந்து ரிஷப் பந்தோட இன்னிங்ஸை பார்க்கணும்னா கரெக்டாக பிளேஸ் பண்ணி கரெக்டாக இருந்து ஈவன் 6 பால் 6 ரன் இருந்தப்போ கூட ஒரு 6 அடித்தார். நான் கூட சிங்கிள் அடித்து முடிச்சிருவாங்க இதுக்கு முன்னாடி தோற்றதுனால அப்படின்னு நினச்சேன். பட் ரிஷப் பண்ட் தான் அப்படின்னு காட்டார் அந்த இடத்துல. ஒருவேளை அந்த கேட்சை பிடிச்சிருந்தாங்கன்னா ஒருவேளை அது கேட்ச் ஆகி ஒருவேளை பிடிச்சிருந்தாங்கன்னா ரிஷப் பண்ட் ஊரே கல்வி ஊற்றிருக்கும். இன்னும் ஒரு திருந்தலைன்னு. பட் கிளியர் ஆகிடுச்சு. ரிஷப் பண்ட் அப்படி தான் விளாடுவார்.
அதுதான் அவரோட ஸ்டைல். அப்படி விளாண்டா தான் அவருக்கு மரியாதை அப்படி சொல்லிக்கலாம். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் வில் பி வெரி வெரி ஹாப்பி. 2012க்கு அப்புறம் டாப் ஆஃப் த டேபிள் போகிறாங்க. இப்போ போகிறாங்க 2012க்கு அப்புறம் டாப் ஆஃப் த டேபிள் போகிறாங்க. 2012 அவங்க போனப்போ கேகேஆர் ஜெயிச்சு இந்த தடவை ஜெயிக்குமா அப்படின்னு கேட்காதீங்க, ஒரு இதுக்கு சொன்னேன். அதே மாதிரி ஃபைனல்ஸ் ஹைதராபாத்துக்கு போயிடுது. ஹைதராபாத்துக்கு போனதுனால லாஸ்ட் டைம்ன்றப்ப அதில் மும்பை இந்தியன்ஸ் தான் ஃபைனல் ஜெயித்தாங்க. இந்த தடவை ஃபைனல் அவங்க திருப்பி ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியும் வருது. நிறைய இந்த மாதிரி சென்டிமெண்ட் பார்க்குறவங்களாம் அந்த மாதிரி பேசுவாங்க. நான் கொஞ்சம் நிறைய பார்ப்பேன், அதனால அதெல்லாம் பார்ப்பேன் சார். 2012 டெல்லி கேபிட்டல்ஸ் போனப்போ கேகேஆர் ஜெயிச்சாங்க. பட் ஆனால் ஃபைனல் ஹைதராபாத் நடந்துச்சு. ஹைதராபாத்தில் ஃபைனல் ஜெயிச்சது யார்? மும்பை இந்தியன். ஸோ இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு தெரியல, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் காசு கொடுத்து நிறையா நல்லா விளாடுவார் அப்படின்னு எதிர்பார்த்த பென் ஸ்டோக்ஸ் அட்டர் ஃப்ளாப்பு. இந்த இதில் இதோட 24ஆம் தேதியோட போயிடுறாரு அவரும் வேர்ல்ட் கப் ஸ்குவாடுக்கு. ஒன்றுமே பண்ணல, பவுலிங்லேயும் ஒன்றும் பண்ணல, பேட்டிங்லேயும் ஒன்றும் பண்ணல. இன்றைக்கி வந்து அழகான ஒரு ஃபுல் டாஸை கிளியர் பண்ண முடியாமல் கேட்ச் கொடுத்துட்டு வந்தார். டெஃபினட்டாக கம்ப்ளீட் அவுட் ஆஃப் ஃபார்ம் அந்த ஐபிஎல்ல. ஹோப்ஃபுல்லி வேர்ல்டு கப் போகிறப்ப இதே அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷம். இங்கிலாந்து ஜெயிக்கவே ஜெயிக்காது, அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஸோ டெஃபினெட்லி டெல்லி கேபிட்டல்ஸ் வில் பி ஹாப்பி. ராஜஸ்தான் ராயல்ஸோட வாய்ப்புகள் குறைஞ்சிக்கிட்டே வருது. அவங்களும் ஆர்சிபி மாதிரி இனிமேல் பிளே ஆஃப்ஸ் வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஸோ எல்லா மேட்சும் ஜெயிக்கணும், அது ஒரு மாதிரி ரன் ரேட்டு, மற்றவன் தோக்கணும், இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் இருக்குது. ஸோ எப்படி விளாட்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மறுபடியும் பேசலாம். அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.